இப்போ அரிசி நமக்கு 10 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம். இப்போ ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு மிளகாய், ஒரு வத்தல், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, இஞ்சி பொடியாக நறுக்குனது. இப்போ அதையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு பிரியாணிக்கு மாதிரி வதக்க வேண்டாம், சும்மா கண்ணாடி பத அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1க்கு 1.5. ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்ததும் ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாட்டுங்க ஈஸியாக செய்யப்படுதுங்க. இதில் ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்குங்க இறக்க போகும்போது. இல்லைன்னா நமக்கு அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அருமையாக குலையவே இல்லைங்க. பார்த்தாலே நான் சாதம் எடுக்கிறதே தெரியும். உதிரியாக வந்துடுங்க. ஆரவும் அடிப்பிடிக்கவும் இல்லை. நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அருமையாக 1 பாட்டன் ரைஸ் தாங்க பார்த்துருக்கோம். எப்பயும் நம்ம வேறு ரைஸ் தான் வைப்போம். இன்றைக்கி இது மாதிரி நான் வச்ச மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்கூல் திறந்து லஞ்ச் பாக்ஸுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு 1 பாட்டன் செஞ்சு கொடுத்து விடலாங்க. இதுக்கு சைடிஷாக நம்மளுடைய விருப்பம் தாங்க. எதுனாலும் முட்டை இல்லைன்னா சோயா வறுவல் எதுனாலும் வச்சுக்கலாங்க. நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.